ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். கொஞ்சம் இப்போது சிக்கன் 3/4 கிலோ இருக்குது. 3/4 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சக்தி சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா, அந்த தூள் 3/4 கிலோவுக்கு ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், ஒரே நிமிஷம் பாருங்கள். இப்போ சிக்கன் பொடி இருக்குல்ல, குழம்பு பொடி, அதை 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் நல்லா தாராளமாக நல்லா காரமாக சாப்பிட்றவங்க இருந்தால் தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சாப்பிடாதவங்க 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஜாஸ்தி போடக்கூடாது, சிக்கனில் கொஞ்சமாக தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலக்கி வச்சுக்கணும், மொத்தமாக கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா கை விட்டு கலக்கி வச்சுக்கணும். நல்லா ஒன்று மண்ணா பெசராமல் நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுவோம். பாருங்கள், ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதயம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஏதாவது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செய்ய போகிறது பெப்பர் சிக்கன். இதையும் இந்த பெப்பர் பொடி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உப்பு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு, அப்போ தான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி செய்யணும்னு பாருங்கள். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. இப்போ இந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கணும். சிம்மில் வச்சு இங்கே போட்டுக்கணும். பாருங்கள், எல்லா சிக்கனையும் இப்படி எடுத்து போட்டுட்டு நான் எடுத்து வாங்கியிருக்கிறது 3/4 கிலோ சிக்கன். பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி ரொம்பலாம் ஊற்றணும், தண்ணி ஊற்ற வேணாம். பெரும்பாலும் லைட்டாக வேணும்னா 2 சொட்டு தெரிவிக்கணும். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நல்லா வெந்துட்டு இருக்குது. திருப்பி கிண்டி விடணும், ஏன்னா அடி பிடிச்சிட்டா ஸ்மெல் வந்துச்சுன்னா சிக்கன் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா வேக விடணும். திருப்பி நல்லா சுண்ட இந்த கலர் மாறும், திக்காக வரும். அப்போது நீங்கள் எடுத்து பெப்பர் பொடி போடணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக வந்துடுச்சு, நல்லா சுண்டி வந்துட்டு. இந்த டைமில் தான் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் லைட்டாக உள்ளே போயிட்டுருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா இந்த பெப்பர் பொடியை மேலாவில் தூங்கணும். இது பாருங்கள், காரம் அதிகமாக இருக்கும். பெப்பர் பொடி நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கு இப்படி போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு பெப்பர் பொடி அதிகமாக வச்சுக்கிட்டு அந்த சிக்கன் மசாலா கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டு பரட்டி அதுக்கப்புறம் இதை மேலே அதிகமாக போடுங்க. இப்போ நான் கிண்டி விடுறேன் பாருங்கள். கிண்டி விட்டோங்க, அவ்வளோதாங்க வேலை. நல்லா திக்காகிடுச்சு, பிளாக் கலரில் இருக்குது. கிண்டி விட்டோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சுனா இன்னும் திக்காயிடும். திக்கானோன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே தூவி அப்படியே சாப்பிடுங்கலாம். ரசத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சாப்பிட்றேன். அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு